HTML ஃபார்ம் கண்ட்ரோலோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டேட்டாவை என்ன செய்யும் யூசர்ட்டேருந்து கலெக்ட் பண்ணும் டேட்டாவை யூசர்ட்டேருந்து வாங்குவோம் எப்படி வாங்குவோம் யூசர் வந்து என்ன செய்வார் வெப்சைட் அல்லது வெப்பேஜை வந்து ரிமோட் கிளைண்ட் அவங்களோட மிஷின்லேருந்து என்ன செய்வாங்க அக்சஸ் பண்ணுவாங்க அக்சஸ் பண்ணி ஃபார்மை என்ன செய்வாங்க இதில் இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ண ஃபார்மை வச்சு நம்ம என்ன செய்வோம் டேட்டாவை யூசர்ட்டேருந்து கலெக்ட் பண்ணுவோம் இந்த கலெக்ட் பண்ண டேட்டா எங்கே போகும் சர்வரில் போய் ஃபீட் ஆகும் சர்வரில் போய் ஸ்டோர் பண்ணுவோம் தென் டேட்டா கலெக்டர் வந்து HTML ஃபார்ம் வழியாக நம்ம என்ன செய்கிறோம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம என்ன செய்வோம் டேட்டாவை கொடுப்போம் அந்த டேட்டாவை இது வந்து ஒரு HTML ஃபார்ம் இதில் டேட்டா ஒவ்வொன்று இருக்கா பாக்ஸஸ்ஸு காம்போ பாக்ஸு ரேடியோ பட்டன் இதில் எல்லாம் டேட்டாவை கொடுப்போம் டேட்டாவை கொடுத்த உடனே நமக்கு என்ன செய்வோம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம் இப்போ இது டெக்ஸ்ட் பாக்ஸ் இது டெக்ஸ்ட் பாக்ஸ் இது ட்ராப் டவுன் பாக்ஸ் இது ரேடியோ பட்டன் இதில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும் ட்ராப் டவுன் பாக்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்குவோம் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்குவோம் தென் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி சர்வருக்கு என்ன செய்வோம் சென்ட் பண்ணுவோம் இந்த சர்வருக்கு எப்படி சென்ட் பண்ணுவோம்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் PHP மாதிரி சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் உள்ள லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்ன செய்வோம் சர்வருக்கு அனுப்புவோம் PHP மாதிரி நிறைய சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது அதில் PHP ஒன்று அது வழியாக நம்ம என்ன செய்வோம் சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம் தென் பேசிக் HTML ஃபார்ம் control types in HTML form controlling என்னென்ன text inputs buttons checkbox radio box file select form tag இப்போ text input வந்து text box text area control ரெண்டு இருக்கு text box ஒன்று text area control ஒன்று இப்போ இதில் இது text boxல வந்து கொஞ்சம் தான் டைப் பண்ண முடியும் text ஏரியாவில் வந்து நிறைய டைப் பண்ணிக்கலாம் ஒரு ரிவ்யூவே நம்ம என்ன செய்ய முடியும் டைப் பண்ண முடியும் அதாவது வால்யூம் அதிகமாக டைப் பண்ணக்கூடியது டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுவோம் வால்யூம் கம்மியாக டைப் பண்ணால் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ நேம்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நேம் ரிவ்யூ நிறையா வேர்ட்ஸ் வந்து என்ன இருக்கும் நிறையா இருக்கும் அதனால் என்ன கொடுக்கும் டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுறோம் தென் பட்டன்ஸில் வந்து என்னென்ன இருக்க முடியும்னா சப்மிட் பட்டன் ரீசெட் பட்டன் கேன்சல் பட்டன் இருக்க முடியும் இப்போ இதில் பார்த்தோம்னா இது சப்மிட்டு இது ரீசெட்டு அதுக்கடுத்து என்ன இருக்குது இது கேன்சல் பட்டன் இதை மாதிரி பட்டன்ஸ் இருக்குது தென் வந்து செக் பாக்ஸ் வந்து மோர் தென் ஒன் வேல்யூவை HTML ஃபார்ம்லேருந்து செலக்ட் பண்ணும் மோர் தென் ஒன் வேல்யூவை இப்போ இந்த இது செக் பாக்ஸ் இதில் ஒன்று எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேல்யூனாலும் செலக்ட் பண்ணலாம் மோர் தென் ஒன்னாலும் என்ன செய்ய முடியும் செலக்ட் பண்ண முடியும் செக் பாக்ஸில் தென் வந்து ரேடியோ பாக்ஸில் வந்து செக் பாக்ஸ் மாதிரியே தான் ஆனால் ஒரு சமயத்தில் ஒரு வேல்யூ தான் சூஸ் பண்ண முடியும் இப்போ இது ரேடியோ பாக்ஸ் ஒன்று மேலாக இருக்கும் அல்லது ஃபீமேலாக இருக்கும் அல்லது டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கும் மூணில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும் அட் எ டயத்தில் தென் ஃபைல் செலக்ட் வந்து லோக்கல் மிஷின்லேருந்து சர்வர் மிஷினுக்கு நம்ம ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபைல் செலக்ட் யூஸ் பண்ணுவோம் ப்ரௌசர் கொடுத்து எந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபைல் வந்து என்ன ஆகிடும் சர்வர் மிஷினுக்கு போயிடும் தென் ஃபார்ம் டேக் வந்து மெத்தட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி என்ன செய்வோம் ஃபார்ம் டேக் சொல்லுவோம் இதில் போஸ்ட் அல்லது கெட் ரெண்டு ஃபார்ம் டேக் இருக்குது இதில் வந்து என்டையர் ஃபார்ம் கண்ட்ரோல் இந்த HTML டாக்குமெண்ட்டை என்ன செய்யும் கண்ட்ரோல் பண்ணும் ஃபார்ம் டேக் வந்து இப்போ யூசர் என்ன செய்வார் HTML டேட்டா கண்ட்ரோல் வழியாக டேட்டாவை கொடுப்பாரு இப்போ டேட்டாவை கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கொடுத்த உடனேயும் நமக்கு என்ன ரெக்வெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகி ஒரு PHP ஃபைலை ரீச் பண்ணும் அந்த PHP ஃபைல் வந்து ஃபார்ம் டேக் இருக்கும் அதில் ஒரு ஆக்ஷன் ஆட்ரிபியூட் இருக்கும் அந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டை என்ன செய்யணுங்கிறது இருக்கும் இதில் எல்லா இன்புட்ஸ் வேல்யூஸையும் என்ன செய்வோம் சின்க்ரனைஸ் பண்ணுவோம் சின்க்ரனைஸ் பண்ணிட்டு சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம் இதில் எப்படி சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம்னா போஸ்ட் மெத்தட் அல்லது கெட் மெத்தட் யூஸ் பண்ணி சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம் இப்போ மெத்தட் இஸ் an attribute form tag in HTML என்னென்ன இது போஸ்ட் கெட் இதில் 2 PHP வேரியபிள் எதெல்லாம் போஸ்ட் கெட் தான் என்ன செய்யும் டேட்டாவை கலெக்ட் பண்ணும் ஒன்ஸ் டேட்டா ரீச்சஸ் சர்வரை ரீச் பண்ணிடுது ரீச் பண்ணோனையும் ப்ரிப்பேர்ஸ் தி ரெஸ்பான்ஸ் அக்கார்டிங்லி போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும் ரெஸ்பான்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் போஸ்ட் மெத்தடில் வந்து இன்புட் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த ரெக்வெஸ்ட் பாடி ஆஃப் தி கிளைண்ட்ஸ் HTTP ரெக்வெஸ்ட் இந்த இன்புட் டேட்டா எங்கே இருக்குன்னா ரெக்வெஸ்ட் பாடி ஆஃப் தி கிளைண்ட் HTTP ரெக்வெஸ்ட் கெட் மெத்தடில் எங்கே இருக்குன்னா URL அட்ரஸில் இருக்கும் அப்போ இன்புட் டேட்டா வந்து யாருக்கு விசிபிளாக இருக்கும் யூசருக்கு விசிபிளாக இருக்கும் PHP பேசிக் ஃபார்ம் ஹேண்ட்லிங்கில் போஸ்ட் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்
இதில் test.html, இது test.html. இந்த HTML என்னென்ன இருக்குன்னா இன்புட் டைப் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கு வந்து என்னது நேமு, இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இமெயில். டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன செய்கிறோம், நேமையும் இமெயிலையும் வாங்குகிறோம். வாங்கிட்டு சப்மிட் பட்டன், இது வந்து ஒரு பட்டன் இருக்குது. தென் வந்து என்னது ஃபார்ம் ஆக்ஷன் வந்து welcome.phpங்கிற PHP கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். இது ஃபார்ம் டேக்கு. மெத்தட் வந்து என்னது போஸ்ட்டு. இது welcome.php தான் என்னது ரிமோட் சர்வர் PHP ஃபைலோட ரிமோட் சர்வரில் உள்ள PHP ஃபைல், அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது மெத்தட், போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். welcome.php என்னன்னு பார்ப்போம். welcome.phpல என்ன இருக்குது, போஸ்ட் மெத்தடுக்குள்ள எக்ஸாம்பிள் welcome.phpல உள்ள கண்டென்ட் என்ன செய்கிறோம், போஸ்ட் நேம், போஸ்ட் இமெயில், டேட்டாவை என்ன செய்யுது கலெக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸை ப்ரிப்பேர் பண்ணுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நேமு இமெயில் இது வரும். நேமை டைப் பண்ணுறோம், இமெயிலை டைப் பண்ணுறோம், சப்மிட் குறி கொடுக்கும். யூசர் ரிசீவ் தி அவுட்புட் ரெஸ்பான்ஸ் இன் தி கிளைண்ட் ப்ரௌசர் மிஷின். என்ன வந்துருது, வெல்கம் நேம் ஆல்ஃபா கருமுறை, யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ் 25blackboard@gmail.com. இது என்ன யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம், போஸ்ட். இது போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த போஸ்ட் மெத்தடில் இன்புட் டேட்டா வந்து என்னதான் இருக்காது, விசிபிளாக இருக்காது. இன்புட் மெத்தட் டேட்டா வந்து விசிபிளாக இருக்காது. நமக்கு கெட் மெத்தட், இதில் test1.html இதில் என்ன செய்கிறோம், 2 டெக்ஸ்ட் பாக்ஸ், அதே மாதிரி நேம் இமெயில் தான். தென் என்னது சப்மிட் ஒரு பட்டனு. தென் ஃபார்ம் டேக்கில் welcome.php, அதாவது ரிமோட் ஃபைல் சர்வரோட PHP ஃபைலு. தென் மெத்தட் என்னது கெட் மெத்தட். அப்போ கெட் மெத்தடு அதில் welcome1.php, அந்த PHPயோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கெட்டு நேமு, கெட்டு இமெயில், டேட்டாவை என்ன செய்யுது கலெக்ட் பண்ணுது, ரெஸ்பான்ஸாக அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுது. இப்போ பார்த்தோம்னா நமக்கு என்னது நேம் இமெயில் இன்புட் கேட்கு, இன்புட்டை டைப் பண்ணுறோம். இந்த யூசரோட ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்து எதில் இருக்கும், ப்ரௌசர் ஸ்க்ரீனில் இன்புட் டேட்டா வந்து நம்ம கொடுத்தது பார்த்தீங்களா, நேம் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் கரும்பலகை, இமெயில் ஈக்குவல் டு 25blackboard%40gmail.com இருக்கா. இது மாதிரி இன்புட் டேட்டா வந்து ஸ்க்ரீனில் என்ன இருக்கும், விசிபிளாக டேட்டா தெரியும். இது பேசிக் PHP ஃபார்ம் வேலிடேஷன்னா டேட்டாவை செக் பண்ணுறது. அப்போ இன்புட் டேட்டாவை நம்ம என்ன செய்கிறோம், செக் பண்ணுறோம். இதில் வந்து கிளைண்ட் மிஷின்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன வேலிடேஷன் PHP இருக்குது, என்னென்ன டைப்னா கிளைண்ட் சைடு வேலிடேஷன், கிளைண்ட் மிஷின்லேயே வேலிடேஷன் பண்ணலாம், இல்லைன்னா சர்வர் சைடில் போய் என்ன செய்யலாம், வேலிடேஷனை பண்ணலாம். இப்போ கிளைண்ட் சைடு வேலிடேஷன்னா இன்புட் வேலிடேஷன் வந்து கிளைண்ட் மிஷினோட வெப் ப்ரௌசர்லேயே என்ன செய்யும், ஒர்க்கு நடக்கும். இதில் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், கிளைண்ட் சைடில் செக் பண்ணுவோம். அல்லது ஆடிங் ரெக்யூர்டு, HTML டேக்ல ரெக்யூர்டுங்கிற ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணி என்ன செய்வோம், ஒர்க் பண்ணுவோம். இப்போ சர்வர் சைடு வேலிடேஷனில் டேட்டாவை சப்மிட் பண்ணோன்னையும் செர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் PHP, ASP, JSP இது மாதிரி சர்வர் மிஷினில் அவைலபிளாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சர்வர் சைடில் போய் அந்த டேட்டாவை என்ன செய்வோம், வேலிடேட் பண்ணுவோம். தென் வேலிடேஷன் ரூல்ஸ் ஃபார் HTML இன்புட் ஃபீல்டு. இப்போ நேம் டெக்ஸ்ட் இன்புட்டு, அப்போ என்ன இருக்கணும், லெட்டர்ஸு ஒயிட் ஸ்பேசஸ் மட்டும் இருக்கலாம். இப்போ இமெயிலுக்கு என்ன இருக்கலாம், அட் இருக்கணும், டாட் இருக்கணும். வெப்சைட்டுக்கு ஒரு வேலிட் URL இருக்கணும். இதை மாதிரி வேலிடேஷன் ரூல் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். தென் ரேடியோக்கு மினிமம் 1 வேல்யூ செலக்ட் ஆகணும். செக் பாக்ஸில் மினிமம் 1 வேல்யூ செலக்ட் பண்ணணும். ட்ராப் டவுன் மெனுலையும் மினிமம் 1 வேல்யூ செலக்ட் பண்ணணும். இப்போ கிளைண்ட் சைடு வேலிடேஷனில் டேட்டா வந்து சர்வருக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமர் வந்து வேலிடேஷன் இதுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, சில கோடை எழுதியிருப்பார். இதில் கிளைண்ட் மிஷினில் அங்கே வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா ஆட் அடிஷனல் ரெக்யூர்ட் ஆட்ரிபியூட், HTML இன்புட் டேக்கில் ரெக்யூர்டு ஆட்ரிபியூட்டை வச்சும் என்ன செய்யலாம், பண்ணலாம். இப்போ இந்த பார்த்தீங்களா ரெக்யூர்டு கொடுத்துட்டோம். அப்போ நேம் கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சாலும் கொடுத்தாலும், நேம் கொடுக்காம நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த ஃபார்மில் டேட்டாவை கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நேம் கொடுக்காம நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு வருதா, இதை மாதிரி காமிக்கும். தென் ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்தோம்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி, வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. இப்போ ஃபைல் வந்து ப்ராசஸ் வந்து என்ன செய்கிறோம், டிஃப்ரெண்ட் டாஸ்க் வேறு ஒர்க்குக்கு என்ன செய்வோம், ஃபைலை ப்ராசஸ் பண்ணுவோம். என்னென்ன ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம், PHP ஓப்பன் ஏ ஃபைலை என்ன செய்வோம், ஓப்பன் பண்ணுவோம். PHP ரீட் ஏ ஃபைலை வந்து ரீட் பண்ணுவோம். PHP க்ளோஸ் ஏ ஃபைல், PHP ரைட் ஏ ஃபைல், PHP அப்பெண்டிங் ஏ ஃபைல், PHP அப்லோடிங் ஏ ஃபைல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து F ஓப்பன் என்ன செய்யறோம், இது வந்து ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன், PHPயில் அவைலபிளாக இருக்கிற ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன். இது வந்து என்ன செய்யுது, சர்வரில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபார் தி ஃபைல், இன்னொன்று வந்து மோடு, என்ன மோடில், ரீட் மோட்லையா ரைட் மோட்லையா, ஃபைலை ரீட் பண்ண போகிறோமா அல்லது ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோமா. இது ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன். என்ன செய்யறோம், ஓப்பன் ஏ ஃபைலுக்கு ஹெல்ப் பண்ணுது. 2 பேராமீட்டர்ஸுக்கு, ஒன்று வந்து ஃபைலுக்கு, இன்னொன்று வந்து மோடுக்கு.
இப்போ சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா எஃப் ஓப்பனுக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட், ஃபைலோட நேமு, தென் ரீட் ஆர் ரைட் மோடு, ரீடுக்கு ஆறு, டபிள்யூக்கு ரைட்டுக்கு டபிள்யூ. இதை ஓப்பன் பண்ண முடியலைன்னா டை எரர் மெசேஜை கொடுத்துருக்கு, ஓப்பன் பண்ண முடியலைன்னா. தென் எஃப் ஓப்பனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது PHP டேகு, தென் மை ஃபைலுங்கிறது ஒரு வேரியபிள், தென் எஃப் ஓப்பன் ஸ்டூடெண்ட் டாட் டெக்ஸ்ட்ங்கிற ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ண முடியலன்னா அன்ஏபிள் டு ஓப்பன் ஃபைல்னு சொல்லிடு. ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட்ங்கிறது ஃபைலோட நேம், ஆறுங்கிறது ரீட் மோடில் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், எரர் மெசேஜ் அன்ஏபிள் டு ஓப்பன் ஃபைல். தென் வந்து ரீட் பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன் ரீட்ஸ் ஃப்ரம் ஓப்பன் ஃபைல். ஓப்பன் ஃபைலில் ஒரு ஃபைலில் இருந்து என்ன செய்ய போகிறோம், டேட்டாவை ரீட் பண்ண போகுது. இப்போ ஃபைல் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃப்ரம் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன். எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷனில் அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த பர்டிகுலர் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன்லேருந்து என்ன செய்வோம், ஃபங்க்ஷனை ரீட் பண்ணுவோம், ஃபைல் ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் பண்ணுவோம். சின்டாக்ஸ் பார்த்தோம்னா எஃப் ரீடு ஃபைல் ஆப்ஜெக்ட், இது வந்து என்ன செஞ்சுப்போம், ஃபைலை ஓப்பன் பண்ணதுலேருந்து ஃபைலோட சைஸ், ஃபைலோட நேம். இது ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன செய்யும், ஃபைலோட சைஸை பைட்ஸில் கொடுக்கும், தென் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எஃப் ரீட் $myFile ஃபைல் சைஸ் student.txt, இது ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கு. இது HTML டேக், இது மை ஃபைல் வந்து கனெக்ஷன், தென் student.txtங்கிறது ஃபைலோட நேம். ஃபைல் சைஸ் வந்து என்ன செய்யும், எவ்வளோ ஃபைலுங்கிறத பைட்ஸில் ரிட்டர்ன் பண்ணும். தென் எஃப் க்ளோஸ் வந்து ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்கும், ஓப்பன் ஃபங்க்ஷன்லேருந்து இருக்கும், இந்த என்ன செய்வோம், ஃபைல் ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுவோம். இதோட சின்டாக்ஸ் எஃப் க்ளோஸ் $ஃபைல் ஆப்ஜெக்ட், இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். அதே ஃபைல் ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்துருவோம். அப்போ ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் ஆகிடும், எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மை ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோமா, மை ஃபைல் இது PHP டேகு, மை ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். மை ஃபைல் வந்து என்னது, ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட்ங்கிற ஃபைலு, இதோட ஆப்ஜெக்ட் வந்து மை ஃபைலு. தென் ஃபைலை ரைட் பண்ண போகிறோம், இது ஃபைலில் போய் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்டும் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன்லேருந்து தான் வரும், ஃபைலில் போய் ரைட் பண்ணுறதுக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட். தென் சின்டாக்ஸ் பார்த்தோம்னா எஃப் ரைட்டு மை ஃபைலு டெக்ஸ்ட், தென் மை ஃபைலுங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணது, டெக்ஸ்ட்டுங்கிறது என்ன ரைட் பண்ண போகிறோமோ அந்த கண்டென்ட் டேட்டா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபைலை என்ன செய்கிறோம், ஓப்பன் பண்ணுறோம், PHP கோடு, தென் இதெல்லாம் வேரியபிள்ஸ், தென் நியூ $file_டாக்_text, இது டெக்ஸ்ட் ஃபைலு, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ரைட் மோடில். அப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ண முடியலைன்னா அன்ஏபிள் ஓப்பன் ஃபைல் சொல்லு, இது ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு $text ஸ்கூல் நேம் என்டர் \n. அப்போ ஒரு லைன் அடுத்த லைனில் வந்து நிற்கும், டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்கூல் நேம் ஸ்டோர் ஆகிக்கும், அதை வந்து ரைட் பண்ணிடுறோம். அது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு மை ஃபைல். அப்போ மை ஃபைலில் new ஃபைலுங்கிற டெக்ஸ்ட் ஃபைலில் ஸ்கூல் நேம்ங்கிறது ஸ்டோர் ஆகி அடுத்த லைனில் வந்து கர்சர் நிற்கும். தென் ஸ்டூடெண்ட் நேம் என்ன செய்கிறோம், ரைட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் நேமை ரைட் பண்ணிட்டு அடுத்த லைனில் வந்து நிற்கும். தென் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதை மாதிரி தெரியும், ஸ்கூல் நேம், ஸ்டூடெண்ட் நேம். தென் ஃபைல் _put contents, இது வந்து அப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஃபைல் _put contents ஃபைல், இது வந்து எந்த ஃபைலில் போய் ரைட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் ஏற்கனவே இல்லைன்னா புதுசாக கிரியேட் பண்ணிடும். தென் டேட்டா வந்து எந்த டேட்டாவை ரைட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா. தென் மோட் வந்து எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம்னு, ஃபைல் _use include _path அல்லது ஃபைல் append அல்லது லாக் எக்ஸ்க்ளூசிவ்னா அவங்க மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். தென் கான்டெக்ஸ்ட், இந்த கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாவோட ஸ்ட்ரீமை எப்படி மாடிஃபை பண்ணணுங்கிறதுக்கு இதில் சொல்லும். இந்த ஃபைல் ஹேண்டில் டேட்டாவோட ஸ்ட்ரீம் எப்படி போகணுங்கிறது, பிஹேவியரை என்ன செய்யும், மாடிஃபை பண்ணுறது இந்த கான்டெக்ஸ்ட். தென் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது PHP கோடு, தென் இது வேரியபிள்ஸு, தென் ஃபைலோட நேம் .text, இது என்ன செய்யறாங்க, ஃபஸ்ட்டு TXT PHP எண்ட் ஆஃப் லைனில் போய் என்ன செய்ய, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் லைனில் போய் வச்சுடு. தென் ஃபைல் append, இது டாட் வந்து என்னது கன்கடேஷன் ஆப்ரேட்டர். தென் ஃபைல் append log எக்ஸ்க்ளூசிவ், ஃபைலை பின்னாடி போய் டேட்டாவை ரைட் பண்ணு, எக்ஸ்க்ளூசிவாக இது பண்ணு, இது எண்ட் ஆஃப் லைனில் போய் ஸ்டோர் பண்ணு. தென் ஃபைல் append, தென் பைப்லைன் சிம்பிள், தென் லாக் எக்ஸ்க்ளூசிவ், ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற டெக்ஸ்ட். அப்போ டேட்டாவை போய் ஸ்டோர் பண்ணு, அப்போ ஸ்டோர் பண்ணிடும். இப்போ அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா இது அப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, ஸ்கூல் நேமு ஸ்டூடெண்ட் நேம் இருந்தது. இப்போ என்ன வந்துருச்சு, எக்ஸ்ட்ராவா ஸ்டூடெண்ட் ஐடி அந்த கண்டென்ட்டில் அப்டேட் ஆயிடுச்சு, பின்னாடி அப்பண்ட் ஆயிடுச்சு. தென் ஃபைல் அப்லோட் வந்து
என்ன செய்யறோம்னா ஒரு ஃபைலை எடுத்து லோக்கல் மிஷின்லேருந்து சர்வர் மிஷினுக்கு அனுப்ப போகிறோம். இதில் ஃபார்ம் டேக் வந்து போஸ்ட் அல்லது கெட் மெத்தடாக இருக்கலாம். இதில் என்கிரிப்ட் அட்ரிபியூட் வந்து என்னதான் இருக்கணும், மல்டி பார்ட் /form_data டேட்டா. இந்த ஃபார்ம் அதை தான் ஃபைலை என்ன பண்ண முடியும். தென் இன்புட் டேக் இருக்கும். அதில் டைப் வந்து என்னதான் இருக்கணும், ஃபைலாக இருக்கணும். இதுதான் என்ன செய்யும், ஃபைல் செலக்ட் கண்ட்ரோலில் வந்து ப்ரௌஸ் பட்டனுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்புட் கண்ட்ரோலில் ப்ரௌஸ் பட்டன் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு PHP வந்து ஃபைல் அப்லோட கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ php.ini ஓப்பன் பண்ணுறோம். அதில் ஃபைல் அப்லோட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்தால் தான் ஃபைலை அப்லோட் பண்ண முடியும். இது ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் நம்ம மாற்றிக்கணும் php.ini ஃபைலில். தென் வந்து ஃபைல் அப்லோடு HTML. இதில் பார்த்தோம்னா ஆக்ஷன் வந்து ஃபோட்டோ அப்லோட்.php, இந்த இதுதான் ஆக்ஷன். தென் போஸ்ட் மெத்தட் வந்து போஸ்ட். தென் என்கிரிப்ட் டைப் வந்து மல்டிபார்ட் /form data. தென் டைப் வந்து ஃபைலு. தென் என்ன செய்கிறோம், ஃபைலில் வந்து எரர் இல்லைன்னா என்ன செய்ய, அரேல எரர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கோ. தென் ஃபைல் நேமில் ஃபைலோட நேமை ஸ்டோர் பண்ணு. ஃபைல் சைஸு, ஃபைலோட டெம்பரரி நேம், ஃபைலோட டைப்பு, ஃபைலோட செப்பரேட்டர். அதாவது என்னன்னா ஃபைல் வந்து நமக்கு JPEG ஃபைலு அந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் எடுக்கிறதுக்கு ஃபைல் செப்பரேட்டரை வந்து தனியாக பிரிச்சுக்கிறோம். எக்ஸ்ப்ளோட் கொடுத்து டாட்டுக்கு அப்புறம் உள்ளது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோ. அந்த டாட்டுக்கு அப்புறம் உள்ளது வந்து ஒன்று JPEG ஆகணும், அல்லது JPG ஆகணும், அல்லது PNG ஆகணும். இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், ஸ்டோர் பண்ண ஃபைலை அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். அப்படி ஃபால்ஸாக இருந்தால் என்ன செய்ய, ட்ரூவாக இருந்தால் இது வந்து ஃபால்ஸாக இருந்தால் நம்ம என்ன செய்ய, அதை அப்லோட் பண்ணாத. அதே மாதிரி ஃபைல் சைஸ் வந்து 2 MB கீழே இருந்தால் அப்லோட் பண்ணாத. வேறு எதுவும் எரர் இல்லைனா, வேறு எதுவும் எரர்ஸ் வந்து எம்டியாக இருந்தால் move_uploaded ஃபைலோட டெம்பரரி நேம் இங்கே எடுத்து வச்சுக்கோமா. இந்த நேம் ஃபைலை சர்வரில் உள்ள இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் போய் ஸ்டோர் பண்ணிடு. சர்வரில் இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் போய் இந்த ஃபைல் நேமை ஸ்டோர் பண்ணிடு. எக்கோ சக்ஸஸ். எரர் இல்லைன்னா சக்ஸஸ் வந்துடும். எரர்ஸ் இருந்தால் எரரை பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் என்ன செய்யும், சர்வருக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. தென் இப்போ வந்து ப்ரௌஸ் கொடுத்தோடனே நம்ம ஃபைலை வந்து எந்த ஃபைலை சூஸ் பண்ணுவோம், 2 MB கீழே உள்ள ஃபைலாக இருக்குமோ. அதுக்கடுத்து அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணோடனே நமக்கு சக்ஸஸ். ஃபைல் வந்து என்ன இருக்கும், நமக்கு சர்வர் மிஷினில் போய் அப்லோட் ஆகிருக்கும். அந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் போய் சர்வர் மிஷினில் பார்த்தோம்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் இமேஜஸில் போய் பார்த்து